ஹாய், எக் தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, கொஞ்சம் தனியா, சீரகம், கருஞ்சீரகம்லாம் போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது அதுவும் இதில் ஆட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டி வச்சேன் இஞ்சி பூண்டு, ஸோ அதுவும் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து மிக்சியில் அடித்து இந்த பியூரே மாதிரி பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூளும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினா குழம்பு கன்சிஸ்டன்சி மாதிரியே ஆயிரும். இது தொக்கு பண்ணுறதுனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி முட்டை வேக வச்சது இந்த மாதிரி பாதி கட் பண்ணி இப்படி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து கலக்க வேண்டாம், ஜஸ்ட்டு இப்படியே போட்டால் வந்து போதும். சாப்பிடும்போது அப்படியே எடுத்து சாப்பிட மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் வந்து கொத்தமல்லி இலையும் வந்து மேலே தூவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதம், பீன்ஸ் கேரட் பொரியல், மேலே என்கிட்ட தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் பொரியலுக்கு, ஆனால் தேங்காய் இல்லை. அதுக்கப்புறம் கீரை கூட்டும் முட்டை தொக்கும்.